Hi students, welcome to LV Max. Welcome back to 3.3. இன்னைக்கு 3.3ல third sumல balance இன்னும் 3 sum இருக்கு. அதோட இந்த exercise நம்மள complete ஆகுது. So அதுல நம்ம fourth sum பார்க்கலாம். Fourth sum question பாருங்க. The taxi charges in a city consist of a fixed charge together with the charge for the distance covered. அதாவது taxi charges எப்படி இருக்கும்னு சொல்றாங்க? Fixed charges plus distance charges ரெண்டையும் சேர்த்து total charges தான் taxiயோட charges அப்படின்னு சம்ல சொல்றாங்க. For a distance of 10 km the charge is paid rupees 105 and for a journey of 15 km the charge paid is 155. Okay, so இது வந்து distance per kilometer கான charges. What are the fixed charges and the charge per kilometer? Okay, இப்போ first பாருங்க fixed charges நமக்கு வந்து x ன்னு எடுத்துக்கலாம் and charge per kilometer y ன்னு எடுத்துக்கலாம். சரியா? For a distance of 10 kilometers அப்போ y ஓட வேல்யூ வந்து 10 into y ன்னு போட்டுக்கணும். ஏன்னா y தான் நம்ம charge per kilometer எடுத்திருக்கோம், x வந்து fixed charge எடுத்திருக்கோம். So fixed charges நம்மளுக்கு எதுவுமே கண்டிஷன்ல கொடுக்கல. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. For a distance of 10 kilometers the charge paid is 105. அப்போ 10 kilometers into y. அப்போ 10 into y அதுல fixed chargesஸும் இருக்கு. Fixed chargesஸையும் add பண்ணாதான் total charges அப்படின்னு தான் first lineலே கொடுத்திருக்காங்க. So அப்போ fixed charges x ன்னு எடுத்துக்கலாம். 10 into y is equal to 105. அதே மாதிரி second condition journey of 15 kilometers charges வந்து 155 கொடுத்திருக்காங்க இல்லையா? So அப்போ 15 kilometersனா 15y அதுவும் fixed charges per kilometer. Charges per kilometer இதுலயும் fixed charges நமக்கு தெரியாது. So x plus 15y is equal to 155. So ரெண்டு கண்டிஷனுக்கு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் போட்டாச்சு. equation 1 and equation ரெண்டு கண்டிஷனுக்கு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் போட்டாச்சு. பாருங்க equation 1 and equation 2. ஸோ நம்ம இதை இப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எப்படி போடலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஃபுல்லாக க்ளீனாக சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? சரி, இப்போ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பாருங்கள், ரெண்டில் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், either 1 or 2. இப்போ எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ஒய் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குது? 105 minus 10y. இது எக்ஸோட வேல்யூ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. இப்போ இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 2. நம்ம 1ல இருந்து தான் எக்ஸோட வேல்யூவை டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். மறுபடியும் 1லேயே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அதர் ஈக்குவேஷனில் இருக்கு இல்லையா, இன்னொரு ஈக்குவேஷன் 2ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2ல எக்ஸோட பிளேஸில் இப்போ 105 minus 10y plus 15y is equal to 155 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ minus 10y plus 15y will give you 5y is equal to right hand side we have 155. இந்த 105 ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ minus 105 ஆயிடும். ஸோ therefore 5y is equal to 155 minus 105, 5y is equal to 50, y is equal to 10. இப்போ y ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? ஸோ சப்ஸ்டிடியூட் y is equal to 10 in equation, any of the equation நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ x plus 10 into y ஓட வேல்யூ வந்து 10. ஸோ 10 into 10 is equal to 105, 100 is equal to 105, therefore x is equal to 5. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் ₹5ன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி சார்ஜ் பர் கிலோமீட்டர், அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜஸ்? ₹10 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் ₹5 அண்ட் பெர் கிலோமீட்டர் ₹10. ஓகே, இப்போ கடைசியாக என்ன கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டினில், how much does a person have to pay for traveling distance of 25 kilometers? So 25 kilometers ஒரு person travel பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்? அப்போ 25 கிலோமீட்டர்ஸ்க்கு நமக்கு என்னெல்லாம் இருக்குது? ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் இருக்குது, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 25 கிலோமீட்டர்ஸுக்கு பர் கிலோமீட்டர் ஒய். சரியா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 25 into ஒய். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 5, அதாவது ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒய்யோட வேல்யூ பர் கிலோமீட்டருக்கு 10. அப்போ 25 கிலோமீட்டருக்கு 25 into 10. ஓகே, 250 ப்ளஸ் ஒரு 5, ₹255. அப்போ ஒரு பர்சன் when if he wants to travel for 25 kilometers அப்படின்னா he need to pay எவ்வளோ? ₹255 பே பண்ணணும். ஓகே, தேர்டில் இது ஃபோர்த் சம். நெக்ஸ்ட் தேர்டில் ஃபிஃப்த் சம் பாருங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம் தான்.
A fraction becomes 9 by 11 if 2 is added to both the denominator and the numerator. If 3 is added to both the denominator and the numerator, it becomes 5 by 6. Find the fraction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃப்ராக்ஷன்னா நமக்கு தெரியும் we have a numerator and a denominator. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நியூமரேட்டரா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், டினாமினேட்டரா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பாருங்க, இஃப் 2 is added to both the numerator and denominator, அப்போ நியூமரேட்டர் எக்ஸ் கூட 2 ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டினாமினேட்டர் ஒய் கூடயும் 2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு இஸ் ஈக்குவல் டு 9 by 11 வேல்யூ வரும்னு சொல்லியிருக்காங்க. when 2 is added to both the numerator and the denominator, the value we are getting is 9 by 11. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேருந்து நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 11 into x plus 2 and 9 into y plus 2. ஸோ இப்போ 11 உள்ளே கொண்டு போங்க. 11x plus 11 into 2, 22 is equal to 9y plus 18. x 11x இங்கே இருக்குது, 9y அது சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ 11x minus 9y is equal to 18 plus 22 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 22. ஸோ 11x minus 9y is equal to minus 4. ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு யூசிங் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் அதே மாதிரி 3 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 5 by 6. அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6x plus 18, 5y plus 15. 6x 5y லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க, 18 அதர் சைடு மூவ் பண்ணிக்கோங்க ரைட் ஹேண்ட் சைடு. 6x minus 5y is equal to minus 3. ஸோ ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? இப்போ நமக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் போட தெரியுமா? ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 எக்ஸ் மட்டும் எடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் அந்த அதர் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் இங்கே இருக்குது, ரைட் சைடில் -4 இருக்கா? -4 minus 9y அதர் சைடு போகும்போது ப்ளஸ் 9y அண்ட் இந்த எக்ஸ் டினாமினேட்டருக்கு வந்துடும். புரிஞ்சுதா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? -4 plus 9y by 11. இது ஈக்குவேஷன் 3. இப்போ எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x minus 5y. அப்போ 6 into எக்ஸோட பிளேஸில் இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -4 plus 9y by 11 minus 5y is equal to 3. இப்போ 6 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 6 into -4 minus 24, 6 into 9 54 by 11 அப்படியே இருக்கும். minus 5y is equal to minus 3. தென் அடுத்த ஸ்டெப்பில் இந்த 11ஐயும் இங்கே இருக்கிற நியூமரேட்டரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாதோ இந்த டினாமினேட்டர் வித் தி நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் நியூமரேட்டர். சரியா? இது அப்படியே இருக்கும், இந்த நியூமரேட்டர் அப்படியே இருக்கும். -24 plus 54y minus 11 into 5 minus 55. ஒன்ஸ் வந்து நம்ம இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து காமனாக போட்டுருணும். எல்லா டேர்ம்ஸ்க்குமே ஒரே காமன் டினாமினேட்டர், தட் இஸ் 11. ஓகே, இஸ் ஈக்குவல் டு -3. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் லைக் டேர்ம்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். -24 இது லைக் டேர்ம்ஸ் இல்லையா? ப்ளஸ் 54 minus 55 தட் இஸ் -1. அப்போ -y. இந்த 11 அதர் சைடு மூவ் பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை ஆகும். டினாமினேட்டர் 11 இருக்குது, அதர் சைடு போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும், மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ 3 into 11 33 -33. தென் 24 minus y is equal to -33. ஸோ y அப்படியே வச்சுட்டு 24 அதர் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ -33 -24 அந்த சைடு போகும்போது +24. ஸோ -y is equal to -9, minus கேன்சல், y is equal to +9. இப்போ y is equal to +9 கொண்டு போய் இந்த 1, 2, 3 எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒய்யை மட்டும் போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ x is equal to -4 plus 9y. இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 9. ஸோ 9 into 9 by 11. ஸோ -y -4 plus 9 into 9 81 by 11 77 by 11. therefore x is equal to 7. அப்போ ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? நியூமரேட்டர் நமக்கு x எடுத்திருக்கோம், இப்போ நியூமரேட்டரில் 7, டினாமினேட்டர் y 9. ஸோ therefore the fraction is 7 by 9. Next last sum, sixth sum 3.3ல பாருங்க. 5 years hence the age of Jacob will be 3 times that of his son. 5 years ago Jacob's age was 7 times that of his son. What are their present ages கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு பேரோட ஏஜ்மே நமக்கு தெரியாது, ரெண்டு பேரோட present age நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ஜேக்கப் அண்ட் ஜேக்கப்ஸ் சன். இப்போ பாருங்க, ரெண்டுமே தெரியாதுனால ரெண்டு வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஏஜ் ஆஃப் ஜேக்கப் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஏஜ் ஆஃப் த சன் பி ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ கண்டிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 years ஹென்ஸ் அப்படின்னா ஆஃப்டர்னு அர்த்தம், 5 yearsக்கு அப்புறமா. அப்போ என்ன ஆகும்? ஏஜ் ஆட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போது 5 years ஹென்ஸ்னா ஜேக்கப்போட ஏஜ் வந்து எக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ 5 years ஹென்ஸ்னா ஜேக்கப் ஏஜ் வில் பி எக்ஸ் + 5. ஸோ 5 years hence ஜேக்கப் ஏஜ் எக்ஸ் + 5. சன்னோட ஏஜுக்கு எப்படி இருக்குன்னா 3 times his son ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கப்போட ஏஜ் எப்படி இருக்கும்? 3 times his son's ஏஜ். சன்ஸ் ஏஜ் வந்து ஒய் +
5 ஏன்னா சன்ஸ் ஏஜ் நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஓகே 5 இயர்ஸ் ஹென்ஸ் இவங்களோட ஏஜஸ் வந்து இப்படி இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் 5 அண்ட் 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5 இந்த மாதிரி இருக்கும். ஓகே 5 இயர்ஸ் ஹென்ஸ். அதே 5 இயர்ஸ் பிஃபோர், அதாவது அகோனா பிஃபோர். அப்போ ஏஜில் இருந்து நம்ம 5-ஐ சப்ராக்ட் பண்ணிக்கணும். அப்போது எக்ஸ் ஏஜ் அப்படின்னா அதில் 5-ஐ சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏஜ் எப்படி இருக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு 7 டைம்ஸ் சன்னோட ஏஜ் 5 இயர்ஸ் பிஃபோர். சன்னோட ஏஜ் ஒய். அப்போ 5 இயர்ஸ் பிஃபோர் சன்னோட ஏஜ் என்ன? ஒய் மைனஸ் 5. 7 டைம்ஸ் ஜேக்கப்போட ஏஜில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 7 இன்ட்டு ஒய் மைனஸ் 5 சன்னோட ஏஜ் 5 இயர்ஸ் பிஃபோர். ஓகே இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5 ஃபர்ஸ்ட் கண்டிஷனில். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷனில் எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு ஒய் மைனஸ் 5. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேருந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படி இருக்கட்டும். 3-ஐ உள்ளே கொண்டு போங்க. 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு 5 15. ஸோ எக்ஸ் இங்கே இருக்கட்டும். ப்ளஸ் 3y அந்த சைடு வரும்போது மைனஸ் 3y ஆயிரும். ப்ளஸ் 5 அதர் சைடு போகும்போது மைனஸ் 5 ஆயிரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் 5 10. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 10 இஸ் த ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன். செகண்ட் லீனியர் ஈக்குவேஷனுக்கு செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. 7 இன்ட்டு ஒய் 7y 7 இன்ட்டு 5 மைனஸ் 35. தென் எக்ஸ் இருக்கட்டும். இந்த 7y-ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுங்க. மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 35 மைனஸ் 5 அதர் சைடு வரும்போது ப்ளஸ் 5. ஓகே ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 35 ப்ளஸ் 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட வேண்டியதான். இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். இங்கே பாருங்கள் ஃப்ரம் 1 எக்ஸ் அப்படியே இருக்குது. இந்த 3y-ஐ மட்டும் அந்த சைடு மூவ் பண்ணால் போதும். கோஎஃபிஷியன்ட் எதுவும் எக்ஸுக்கு கிடையாது. ஸோ டினாமினேட்டர் நமக்கு வராது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 3y. டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 3. நம்ம எப்போவுமே எப்படி பண்ணுவோம்? சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 2. அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 3 எடுத்து ஈக்குவேஷன் 2ல ஈக்குவேஷன் 2 என்ன? எக்ஸ் மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு? 10 ப்ளஸ் 3y தான் எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் வந்து 10 ப்ளஸ் 3y மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30. தென் ப்ளஸ் 3 மைனஸ் 7 மைனஸ் 4. ஸோ 10 மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30. Then 10 அந்த சைடு மூவ் பண்ணிக்கோங்க. minus 4y is equal to minus 30 minus 10. minus 4y is equal to minus 40. minus minus cancels. Therefore y is equal to 10. So y value கிடைச்சிருச்சு. y என்ன? சன்னோட ஏஜ் நமக்கு கிடைச்சிருச்சு 10. இப்போ x value கண்டுபிடிக்கலாமா? substitute x is equal to substitute y is equal to 10 in equation 3. இப்போ x is equal to 10 plus 3 into இப்போ y ஓட வேல்யூ என்ன? 10. இல்லையா? x is equal to 10 plus 3 into 10 30. So x is equal to 40. அப்போ percentages of Jacob will be 40 and the percentage of son is 10. இப்போ பாருங்க கண்டிஷன் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம இதோட 3.3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3.4 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே என்னோட டீச்சிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, புரிஞ்சிருக்கா? அப்போ என்னோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதீங்க, போட்டுட்டே இருங்க. குட் லக்.